ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி குக்கர் லைட். ஸோ இப்போ பார்க்க போகிற ரெசிபி சில்லி பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பொரியணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே சைஸ்க்கு நான் குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெட் கலர் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஸோ இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூடவே நீங்கள் பெப்பர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு நான் 5 பரோட்டா எடுத்திருக்கேன். அதனால் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா பவுடரோட ரா ஸ்மெல் போகணும். இப்போ சில்லி சாஸ் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே மிளகா போட்டுக்கிறதுனால அந்த காரம் இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஓரளவுக்கு வதங்கினதும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பரோட்டாவை. அந்த பரோட்டாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பரோட்டாவை இந்த சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பரோட்டா ரெசிபி வேணும் அப்படின்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஆயில் அதிகமாக ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட சில்லி பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நான் இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை வந்து தயிரில் போட்டு வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.